தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் வலைப்பின்னம் கூடம் அமைக்கும் பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள். சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை. புதுச்சேரி மாநில அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். உப்பளம் தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் பங்கேற்பு. பிள்ளையார்குப்பம் கோவில் திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம். புதுவை போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவிப்பு. சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு கண்டனம். மகிழா காங்கிரஸ் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு. உருவையாறு திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுவை வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் வலைப்பின்னும் கூடம் அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் வலைப்பின்னும் கூடம் அமைப்பதற்காக 80 லட்சம் மதிப்பீட்டிலான கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. கான்கிரீட் தரை மற்றும் பாதுகாப்பு அறையுடன் வலைப்பின்னும் கூடமும் அமைய உள்ளது. இதேபோன்று வைத்திக்குப்பம் மற்றும் குருசுக்குப்பம் பகுதியில் சேதமடைந்த வாய்க்கால் பணிகளுக்காக 40 லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள புதுவை சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பணி நிரந்தரம் வழங்கு, பணி நிரந்தரம் வழங்கு, போராடுவோம், 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 பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை போராடுவோம். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் 2015ஆம் ஆண்டு முறையாக தேர்வு செய்யப்பட்டு பணி செய்து வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள புதுவை சாலை போக்குவரத்து கழக தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். சொல்லியிருந்தாக்கா இது ஒரு லெட்டர் கொடுத்தாலே வேலை முடிஞ்சு நானே பார்த்துருவேன். இதை கூட உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா அப்புறம் எப்படி சார் நீங்கள் இவ்வளோ பேருக்கு நிர்வாகம் பண்ணுறீங்க? சிரமத்தை குறைக்குது நான் சொல்கிறேன். உங்களுக்கு வழி இந்த பக்கம் வரைய வச்சு தரேன். நீங்கள் ஒரு லெட்டர் கொடுக்குறத டிரான்ஸ்போர்ட்டை மாற்றி அந்த மூலையில் போட்டுக்கலாம். இதுதான் என்ன ஏதாவது பாதிப்பாங்க. இங்கே இருக்கிறதால பாதிப்பு தெரியுது. அங்கே சிவத்தோட்டா போச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த வழியில் வண்டி வந்துச்சுன்னா நேராக உள்ளே போட போகுது. வெளியில் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போயிட போகுது. இது ஏன் இது கூடமா நான் ஒரு எம்எல்ஏ இவ்வளோ சொல்லியும் ஒரு லெட்டர் கொடுக்க மாட்டீங்க? இவங்க உழைக்கிறாங்க. அதாவது சம வேலை சம ஊதியமாவது கொடுக்குறீங்களா? சம ஊதியமும் கிடையாது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் கூறும்போது,
தேர்தல் கூட்டணி என்பது அதிமுக வெற்றிக்காக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கூறும் கூட்டணிதான். தமிழகத்தில் கொடிய திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு மெகா கூட்டணியை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் எடுப்பார். அவரது ஆலோசனைப்படி புதுச்சேரியிலும் அதிமுக வெற்றி வாய்ப்பை பெறும் என பேசினார். ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில மகளிர் அணி இணை செயலாளர் கோமலா, மாநில கழக இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் கருணாநிதி, குணசேகரன், கிருஷ்ணமூர்த்தி, நாகமணி, காந்தி, மணவாளன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, மாநில மகளிர் அணி செயலாளர், மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுதர்சனன், மாநில அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செல்வம், முன்னாள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலயா இளங்கோ, முன்னாள் மாநில அம்மா பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கரன், தொகுதி கழக செயலாளர்கள், மாநில மகளிர் அணி தலைவி தரணி தேவி, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட கழகத்தினர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் பகுதியில் புதியதாக போடப்பட்டுள்ள சாலையில் மழைநீர் சரியான முறையில் வெளியேறுகிறதா என சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு கெனடி நகர் பூங்குளம் பகுதியில் புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சாலைகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா, மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் சரியான முறையில் வெளியேறுகிறதா என தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள், மேலும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள் உடனிருந்தனர். தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளியில் ஆங்கிலம் கற்றல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளியில் தில்ஷா ஃபவுண்டேஷன் மற்றும் ELF சார்பில் ஆங்கில பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக ஆங்கில தினம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா, தலைவர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் வகுப்பு வாரியாக மாணவர்களின் ஆங்கில கற்றலை பாராட்டினார். இதில் ஆய்வாளர் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கீதா உடனிருந்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் பள்ளி வளாகத்தை பார்வையிட்டு பள்ளி தலைமை ஆசிரியரை பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் நித்யா, மஞ்சுளா, பிரேமா, காயத்ரி, மாரியம்மாள், ரேவதி, தமிழரசி, அருணா, கன்னிகா, உமாதேவி, கீதா மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். முருங்கப்பாக்கம் மற்றும் தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் பழுது பார்க்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் வட்டம் 4 கீழுள்ள முருங்கப்பாக்கம் அங்கன்வாடி மையத்தை ரூபாய் 5,16,000 மதிப்பிலும், முருங்கப்பாக்கம் நடுத்தெரு அங்கன்வாடி மையத்தை ரூபாய் 3,65,000 மதிப்பிலும், சேத்திலால் நகர் தக்கத்தோப்பு அங்கன்வாடி மையத்தை ரூபாய் 3,75,000 மதிப்பிலும், தேங்காய்த்திட்டி DP நகர் அங்கன்வாடி மையத்தை ரூபாய் 6,10,000 மதிப்பிலும் பொதுப்பணித்துறை மூலம் பழுது பார்க்கும் பணிக்காக மொத்தம் ரூபாய் 18,66,000 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம் சரஸ்வதி கார்டன் நகரில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 12,25,000 மதிப்பீட்டிலும் கான்கிரீட் கல்வெட்டு கட்டுமான பணிக்காக பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர்கள் சீனிவாசராம், மதிவாணன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், பிருத்திவிராஜ் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர மீனவர் கூட்டுறவு சங்கம் சார்பில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு பரிசுகளை வழங்கினார்.
புதுச்சேரி நகர மீனவர் கூட்டுறவு சங்கம் சார்பில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு மீன்வளத்துறையின் கோரிக்கையினை ஏற்று புதுச்சேரி நகர மீனாட்சி கூட்டுறவு சங்கம் சார்பில் பாலக்கோட்டி ஓட்டப்பந்தயம், வலைப்பின்னுதல் போன்று பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் முதல் 3 பரிசுகள் முறையே ரூபாய் 3000, ரூபாய் 2000, ரூபாய் 1000 என பரிசுகளை துறையின் சார்பாக வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு இப்பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறையின் சார்பாக அருண்குமார், புதுச்சேரி நகர மீனவர் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் மற்றும் பஞ்சாயத்துதார்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் பங்குனி மாத பூச நட்சத்திரத்தினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம் கூறி சங்கத் தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் எஸ். கணேஷ் கூறுகையில் 6ஆம் ஆண்டு 5வது மாதமாக பங்குனி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன், அன்பானந்தம், ரவி பாண்டுரங்கன், இளங்கோவன், ராஜேஷ், விஜயராஜ், சண்முகம், தமிழ் செல்வம், வழக்கறிஞர்கள் ராமச்சந்திரமூர்த்தி, ஆறுமுகம், சிவமுருகன், முருகன், காவல்துறை சங்கர், ஜெயந்தி, ஊர் பெரியவர் முனுசாமி, செய்தி தொடர்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அன்னதானத்திற்கான உபயத்தினை புருஷோத்தமன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தை சுற்றி மதிர் சுவர் கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதகப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தை சுற்றி விடுபட்ட மதிர் சுவற்றை கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் 27,10,000 மதிப்பீட்டில் அரசு சிறப்பு ஆக்கக்கூறு நிதி மூலம் பெறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டடம் கூட்டம் 2 செயற்பொறியாளர் கஜலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் மணிமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் பாவாடை, ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மின்துறை தனியார் மையத்தை கண்டித்து அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கம் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்துள்ளது. 51% பங்குகளை தனியாருக்கு அளித்துள்ளது. 49% பங்குகளை அரசு வைத்துள்ளது. சட்டவிரோதமாக முரண்பாடாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது என்று வலியுறுத்தி மத்திய அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் மின்சார நுகர்வோர்களிடம் கையெழுத்து பெற்று மனு அளிப்பதென்று அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கம் முடிவு செய்துள்ளது. ஆகவே மின்சார நுகர்வோர்களிடம் கையெழுத்து பெற்று ஆளுநர் மூலமாக மத்திய மின்துறை அமைச்சருக்கு அனுப்புவதென்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த 8ஆம் தேதி புதுச்சேரி கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கையெழுத்து இயக்கத்திற்கு அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கத்தின் செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். கையெழுத்து இயக்கத்தை புதுச்சேரி மாநில செயலாளர் இளந்துரை துவக்கி வைத்தார். கையெழுத்து இயக்கத்தில் சிவசங்கர், ஆனந்தன், சத்யா, ராஜசேகர், குமரன், மணிமாறன், ஆனந்த்குமார், தேவராசு, நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் மத்தியில் நோட்டீஸ் விநியோகம் செய்து கையெழுத்து பெறப்பட்டது. பிள்ளையார்குப்பம் சிவசுப்பிரமணியர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தவளக்குப்பம் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பாகூர் கொம்பின் கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சடல் உற்சவ திருவிழா ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த திருவிழாவில் பக்தர்கள் தங்கள் உடலில் அலகு குத்தி தேர்களையும் வாகனங்களையும் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி ஊர்வலமாக கிருமாம்பாக்கம் சந்திப்பிலிருந்து பிள்ளையார்குப்பம் முருகன் கோவிலை அடைந்து கோவில் திருவிழா நடைபெறுகிறது. அதனால் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் 4 சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மாற்றுப்பாதையில் செல்ல ஏற்பாடு செய்யப்படுகிறது. எனவே புதுச்சேரி பகுதியிலிருந்து கடலூர் செல்லும் 4 சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்கள் பயன்படுத்துபவர்கள் தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், புதிய பைபாஸ், கன்னிக்கோவில், முள்ளோடை வழியாக கடலூர் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடலூர் பகுதியில் இருந்து புதுச்சேரி செல்பவர்கள் கன்னிக்கோவில், புதிய பைபாஸ், அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம் சாலையை பயன்படுத்தி கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள் இந்த தற்காலிக மாற்று வழி ஏற்பாட்டில் உள்ள சிரமத்தை பொறுத்து கொள்ளும்படியும் தங்களுடைய முழு ஒத்துழைப்பை போக்குவரத்து காவல்துறைக்கு அளிக்கும்படியும் புதுச்சேரி தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை சார்பில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தன்வந்திரி உடனிருந்தார். இதை பற்றி அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறும்போது, பாண்டிச்சேரி கடலூர் ரோடு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ள காரணத்தினால் நாளை
காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை போக்குவரத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து வரும் வாகனங்கள், புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தவளகுப்பம் ஜங்ஷன் வந்தடைந்து தவளகுப்பத்தில் இருந்து அபிஷேகப்பாக்கம், புதிய பைபாஸ் ரோடு, கன்னியக்கோவில் ஜங்ஷன் வெளியே வந்து முள்ளோடை சென்று கடலூர் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேபோன்று கடலூரில் இருந்து வரும் இலகு ரக வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் அனைத்தும் கடலூரிலிருந்து வரும் இலகு ரக வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் அனைத்தும் கன்னியக்கோவில் ஜங்ஷனில் இடதுபுறமாக திரும்பி 4 வழி பாதையை அடைந்து அபிஷேகப்பாக்கம் தவளகுப்பம் ஜங்ஷன் வழியே வந்து புதுவையை நோக்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் இந்த சிரமத்தை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு புதுச்சேரி போக்குவரத்து தெற்கு பகுதி காவல்துறைக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மகிழா காங்கிரஸ் சார்பில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பாஜக அரசு கடந்த 2024 மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை ரூபாய் 100 குறைத்தது. இதனால் சிலிண்டர் விலை ரூபாய் 918 ரூபாய் 818 குறைந்தது. கடந்த ஓராண்டில் வர்த்தக சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்ட நிலையிலும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்த்தப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி 818.50 விற்கப்பட்ட சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்த்தப்பட்டு ரூபாய் 868.50 அதிகரித்துள்ளது. இதேபோல் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டரின் விலை ரூபாய் 550 அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்ட சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இந்த விலை உயர்வு அமலுக்கு வருகிறது. இந்த நிலையில் சமையல் கேஸ் விலை உயர்வு கண்டித்து புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் ராஜா தியேட்டர் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இப்போராட்டத்தில் சிலிண்டர் மற்றும் விறகுகளை தலையில் வைத்துக் கொண்டு கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஒரு சிலிண்டருக்கு மாலையும் அணிவித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இப்போராட்டத்தின் போது சில மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனே பெரியகடை காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உருவையாறு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா மற்றும் அபிஷேக ஆராதனைகள், தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இரவு மின் அலங்காரங்களுடன் சுவாமி வீதி உலாவும் வான வேடிக்கைகளும் தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர், 9ஆம் நாள் உபயதாரர் இளந்திரையன், நேரு மற்றும் உருவையாறு கிராமவாசிகள் செய்திருந்தனர். கண்டமங்கலம் நவமால் மருதூர் பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி மாத காவடி பூஜை விழாவில் பக்தர்கள் அலகு குத்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர்.
விழுப்புரம் கண்டமங்கலம் அருகே நவமால் மருதூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய பங்குனி மாத காவடி பூஜை திருவிழா நடைபெற்றது. இதில் கிணற்றங்கரையில் இருந்து பால்குடம் அழைத்து வந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை காவடி பூஜை திருவிழாவினை முன்னிட்டு சடல் தரித்துக் கொள்ளுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் சடல் போட்டும் அலகு குத்தியும் 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு முருகப்பெருமான் முன் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நவமால் மருதூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் சாலைகள் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள கிழக்கு உட்புற சாலைகள், கணபதி நகர் மற்றும் காமராஜர் நகர் ஆகியவற்றின் சாலைகளை மேம்படுத்துதல் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 32,20,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் சக்திவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வீர ஆஞ்சநேய கோதண்டராமருக்கு ஸ்ரீ ராம நவமி விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை MS அக்ரகாரத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்டராமருக்கு குரோதி வருஷ ஸ்ரீ ராமநவமி விழா நடைபெற்றது. ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்டராமருக்கு தொடர்ந்து 11 நாட்கள் உற்சவ விழா நடைபெற உள்ளது. 3ஆம் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை வீர ஆஞ்சநேயர் கோதண்டராமர் கைங்கரிய சபா நிர்வாகிகள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளை சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளை சார்பாக அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவருமான முருகன் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்தினார். அறக்கட்டளையின் செயலாளர் பாரதிராஜா, பிரதீப், துணை செயலாளர் சதீஷ் மற்றும் பொறுப்பாளர் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் உள்ள செங்குந்தர் மரபினர் நலசங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள முத்துக்குமார சுவாமிக்கு வேல் பூஜை பாராயண விழா நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள செங்குந்தர் மரபினர் நலசங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் முத்துக்குமார சுவாமிக்கு 108 வேல் பூஜை வேல் மாறல் பாராயணம் விழாவை தொடர்ந்து விநாயகர் வழிபாடு நடைபெற்றது. முருகர் சந்நிதியிலிருந்து வேல் பெறுதல் விழா நடைபெற்றது. மேலும் வேல் வலம் சேவித்து பூஜை மேடையில் எழுந்தருள செய்தல் விழாவை தொடர்ந்து வேல் மாறல் பாராயணம், வேல் அர்ச்சனை நடைபெற்றது. மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வேல் மீண்டும் முருகன் கரகத்தில் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி செங்குந்த மரபினர் நலசங்க தலைவர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர்.
குருமாம்பேட் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் நடைபெற்ற வசந்த நவராத்திரி விழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி திருக்கோவில். இக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி கடந்த வாரம் தொடங்கியது. இதனையடுத்து கடந்த 9 நாட்கள் பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தன. தொடர்ந்து 10ஆம் நாள் விழாவில் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரிக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து லலிதா திரிபுர சுந்தரிக்கு மகா யாகம் செய்யப்பட்டு கலசநீர் அபிஷேகம் செய்து சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.